வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த எலுமிச்சம் தோட்டம் பார்த்திங்கன்னா ஒட்டன்சத்திரம்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற வடகாடு. இந்த எலுமிச்சம் தோட்டம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நெட்செட் பயோஃபிட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சுகுமார் ஒட்டன்சத்திரமில் பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் எடுத்திருந்தாங்க. இந்த காஞ்சி போன கிளைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லா ரிசல்ட் அடுத்து வந்திருக்கு. பூ பிஞ்சு நல்லான்னு காய் நல்லா சைனிங் சைஸ் பார்த்துட்டு நாங்களும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஞானசேகர் அவங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரேப்பப்பும் பயோனைட்னு ஸ்ப்ரே கொடுத்துருந்தாங்க. அவங்களே அவங்க தோட்டத்துலேருந்து கொடுக்குறாங்க, ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப நாள் இடையில அவங்க கேட்டப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, இந்த நேரத்தில் பயன்படுத்த முடியாது, அடுத்தது கொஞ்சம் டைம் எடுக்கிட்டாங்க. இப்போ மழை பெஞ்சு கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால ப்ராடக்ட் திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்காக ரேப்பப்பு இது ஸ்ப்ரே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அவங்களே அவங்ககிட்ட இருந்த ப்ராடக்டை கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் போய் பார்த்து கொஞ்சம் ப்ராப்பராக என்ன பண்ணணுன்னு சொல்லி கைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இப்போ நம்ம இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரேப்பப் ஸ்டிம்யூல்ஸ் பயோனைட் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே குப்பை போட போகிறாங்க. குப்பை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கல்ச்சர், ஷெட்டு, என்பிகே இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக பேசியிருக்கிறோம். இப்போ மரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த கிளைகள் வறட்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது, பூக்கள் கம்மியாக இருக்கிறது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா காய் அதிகமாக இல்லை, அந்த மாதிரி இருக்குது. மரங்கள் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போடுறது அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபர்தராக அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அடுத்து அவங்க ப்ராப்பராக நம்மளதே யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ரசாயனம் தான் பயன்படுத்தினாங்க, இப்போ நம்மளுக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அடுத்தது நம்ம ஃபுல்லாக இவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் கைட் பண்ணி சரியாக எப்போவுமே ஈல்டு வர மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறோம். ரொம்ப இதாகிப்போச்சு அப்படின்ற மருந்து கொடுத்தா அப்படி இப்போ அடிச்சு விட்டான். சரி. இப்போ இது அடிச்சு எவ்வளோ நல்லாச்சு? ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்தாருன்னு தெரியலீங்களா பேர்? ஃபஸ்ட்டு ரேப்பப் பயோனைட் தான் சொன்னார், அதான் கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்ததுன்னா என்ன வடவராங்கிட்டு வச்சுது என்ன பார்த்துக்கலாம். சரி. ரேப்பப்பும் அதை அடிச்சிருக்கேன். இப்போ ஆனால் கேப் ஆயிடுச்சு இல்லைங்கண்ணா, அடிச்சு கேப் ஆயிடுச்சு. ஆமாம், அப்போவே அடிக்கலான்னு பார்த்தோம், அப்புறம் மழை வேறு பெய்யல. சரி. ரொம்ப ட்ரை சீசனாக இருந்துச்சா, சரி அந்த நேரத்தில் நம்ம மருந்தை கொண்டு அடிக்கூடாது அப்படின்னு தான். இப்போ இவங்க இப்போ இந்த ஸ்டிமுலேஜியும் ரேப்பப்பு இது எல்லாத்தையும் ஒரே பேரில் கலந்து அடிக்க சொல்லியிருக்காருங்களா? ஆமாம். ஓகே. 2 பேரில் இருக்குங்க. அதாவது 6 பேரில் மருந்து 6 லிட்டர் ஊற்ற சொல்லியிருக்காங்க. 50 மில்லி ஒரு பேரலுக்கு அந்த பேஸ்ட் இன்னொன்று 50. ரொம்ப ஒரு சைடு வாது காஞ்சி வருதுனாங்கண்ணா, கொஞ்சம் மண் மட்டும் எடுத்து ஒரு 1/2 அடிக்கு மேலே இது நல்லா இருக்குதுங்க. ஒரு சைடு மேலே வாது காஞ்சிருக்குங்களா, இந்த அந்த சைடில் காஞ்சிருக்குங்களா, கொஞ்சம் வாங்க என்னென்ன உதாரணம் காமிக்கிறேன். இந்த ஒரு வாது மட்டும் தான் காஞ்சி வருங்க, கீழே இருந்து பிரியுது இல்லைங்களா, இதுதான் காஞ்சி இருக்கும். இதுக்கு ஒரு 1/2 அடி 3/4 அடிக்கு மண் எடுத்து போட்டுட்டு நம்ம ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருந்தால் மடி அந்த பக்கம் பார்த்தோம்னா தெரியும் கண்டிப்பாக பட்டையில் கம்ப்ளைண்ட் இருக்கும். இதே மாதிரி மண்ணை கொஞ்சம் ஏற்றி விட்டு அந்த கப்புக்கு மேலே இந்த ரேப்புக்கு மட்டும் வாரத்துக்கு ஒரு 3 வாரத்துக்கு மட்டும் தொடர்ந்து ஒரு 10 ml ஊற்றி விட்டோம்னா அந்த காய்ச்சல் அப்படியே அரெஸ்ட் ஆகும்.